தமிழ் கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மனநிலையில் இப்போது இருக்குது. உலகாலமும் லஞ்சம் ஊழலுக்கான் அடிப்படையில் தங்கட சந்ததிகளையும் தங்கட பரம்பரையும் தான் எங்கட அரசியல் நாங்கள் உலகத்துக்கு நம்பி கூட்டமைப்பு பண்ணோம். இப்போ கூட்டமைப்பில் இருந்த 3 பேரும் ஒவ்வொரு கட்சியெல்லாம் பிரித்தாங்க. தமிழன் என்ற தமிழன் தனக்கு ஒவ்வொரு பிரிஞ்சு தமிழனுக்கு கண்ட எந்த ஒரு பலமும் தமிழனுக்கு இல்லை. சிங்கள குடியேற்றங்கள் வருவதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் அமையுமா, இல்லை அது எவ்வாறான ஒரு விடயமாக அமையும்? 2 மடத்துலேருந்து குளம் இங்கே எத்தனையோ இவ்வளோ காலமாக பைப்புகள் எல்லாம் தாட்டபடி கிடக்குதுங்க. ரோட்டாக பைப்புகள் எல்லாம் தாட்டபடி எத்தனையோ தண்ணி இல்லாமல் எங்கெங்கே எல்லாம் அலைஞ்சு கொண்டு தெரியும். தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கான முடிவுகள் தமிழ் மக்களுக்கான எந்த பிரச்சனைக்குரிய முடிவுகளை இதுவரைக்கும் கண்டு இருக்கிறாங்க? எனக்கு பிள்ளைகள் 5 பிள்ளைகளை 3 தான் மிச்சம். நாங்கள் போய் அங்கே நின்று காவடி ஆடே இல்லாது பிச்சை 2 இல்லை நினைப்பாங்க. கொழும்புல நின்று நாங்கள் காவடி ஆடினா பிச்சை 2 நினைப்பாங்க. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றுமொரு மக்கள் கருத்து நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த பகுதி கொடிகாமம் பிரதேசத்திலே கொடிகாமம் சந்தைக்குள் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்கள் தமிழ் மக்கள் அண்மை காலமாக பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள். அதாவது உலக கிண்ணம் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கப்பட்டதாக இருக்கட்டும், அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினம், அதற்கு பிறகு கிவுலோயா திட்டமாக இருக்கட்டும், இது தொடர்பாக மக்கள் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக மக்களுடைய போராட்டங்களும் அதிகரித்திருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு உலக கிண்ணம் கொண்டு வரப்பட்டிருந்தது. கிரிக்கெட் போட்டிக்கான உலக கிண்ணம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதில் யாழ்ப்பாணத்துக்கு வரவேற்கப்பட்ட அந்த உலக கிண்ணம் யாழ் மாவட்ட செயலகத்தில் வைக்கப்பட்டு அங்கே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டு பிறகு அது நல்லூர் ஆலயத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டிருந்தது. மாவட்ட செயலகத்தில் வைக்கப்பட்ட போது அங்கே சிங்கள நடனங்கள், அந்த கலாச்சார நடனங்கள் அங்கே இடம்பெற்றிருந்தது. நல்லூர் ஆலயத்திலிருந்து அந்த கப்பு கோப்பை வெளியேற்றப்பட்டிருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல போனால், இப்போ அதாவது யாழ்ப்பாணத்துக்கு கொழும்புலேருந்து வரப்படாது, யாழ்ப்பாணத்துக்கு வரப்படாது. அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது எங்களோட யாழ்ப்பாண கலாச்சாரத்தை தானே முன்னெடுத்து வரவேற்கணும். அதுக்காக சிங்கள நடனத்தை வச்சு அது யாழ்ப்பாணத்தையும் சிங்களமயமாக்குற வேண்டிய திட்டங்கள் அதை ஒரு திட்டமாகத்தான் அதை செயற்படுத்தி நாங்கள் அதை நினைக்கின்றோம். அடுத்த கட்டமாக நீங்கள் நல்லூருக்கு கொண்டு போகணும்னு சொன்னீங்க. நல்லூருக்கு கொண்டு போனால் நல்லூருக்கு திருச்சபை இருக்குது. அதை திருச்சபைக்கு முன்கூட்டியாக அதுக்கு அறிவிக்கணும். அறிவிச்சு இந்த பெர்மிஷன் எடுத்தால் தான் அதை செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் அதை செய்ய விடாது, அதில் நல்லூர் அதை வைக்க விடாது, அதில் தப்புன்னு நாங்கள் சொல்லலாம். என்ன சட்டவிரோதமாக வைக்கிற ஒரு கேள்வியெல்லாம் வைக்கல, அதுக்கண்ட ஒரு சபை ஒன்று இருக்குத்தானே, அந்த சபை மூலம் தானே அதை செய்திருக்கணும். அதாலேயும் இந்த பிள்ளையும் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதன் பிறகு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. இலங்கையில் வருடம் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு வருது. இந்த சுதந்திர தினம்ன்றது தெற்கில் இருக்கிற மக்களுக்கான சுதந்திரமாகத்தான் காணப்படுது. வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கரிநாள். அந்த சுதந்திர தினம் வடக்கு கிழக்கிலே போராட்டங்கள் இடம்பெற்றது. அந்த போராட்டத்திலே போலீஸாரினுடைய அடாவடித்தனங்கள் காட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனோம்னா கிழக்கிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டம் காந்தி பூங்கா வரைக்குமே செல்ல வேண்டிய போராட்டம் அந்த ஒரு பாலத்தின் அருகிலே நிற்கப்பட்டு அங்கே போலீஸாருடைய அடாவடித்தனம் காட்டப்பட்டிருந்தது. இந்த சுதந்திர தினம் தமிழாக்கள் கொண்டாடாமல் கரிநாளாக அதை அனுஷ்டிப்பது ஒரு சரியான முறையா, இல்லை தமிழாக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கப்பட்டு இருக்குதா? அதை எப்படி? தமிழருக்குன்ற சுதந்திரம் கிடைக்கல தான். இது என்ன சொன்னால், இதுக்கு இப்போ நாங்கள் சொல்லும்போது அரசியல்வாதிகள் என்ன சொன்னால், சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சியான ஒவ்வொரு அரசியல்வாதிகளோடையும் சில இளைஞர்களை சேர்த்து வச்சுக்க. அந்த இளைஞர்களோட ஒவ்வொரு அரசியல்வாதி தங்களுக்காண்ட அந்த செயல்பாடு சரி மக்களுக்கான சரியான தீர்வை அரசியல்வாதிகள் கொடுக்க இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் தான். இல்லைன்னு சொன்னால் எங்களை தமிழ் அரசியல்வாதிகள் மக்களுக்கான ஒரு கரியானு சொல்லி ஒத்தபடி எல்லாம் இது எல்லா கட்சியும் ஒன்று இருக்குது தானே. கட்சி வேறுபாடு என்று இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கட்சி தங்களது இளைஞரை கொண்ட வச்சு தங்களதுக்கான இதை செய்யணும். அதுதான் நாங்கள் கருதுகிறோம்.
இப்போ நீங்கள் இந்த சொன்னது போல் தமிழ் கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து தமிழ் மக்கள் மனநிலையில் இப்போது இருக்குது. அது ஒரு புறம் இருக்க, இப்போ இந்த அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய விடயமாக கருதப்படுகின்ற இந்த கிவுலோயா திட்டம், இந்த கிவுலோயா திட்டத்தில் வந்து தமிழ் கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து அண்மையில் வவுனியா மாவட்டத்தில் வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாங்க. கிவுலோயா திட்டம் தமிழ் பிரதேசங்களுக்கு தேவையில்லை. உதாரணமாக சொல்ல போனோம்னா அந்த மகாவலி திட்டம் குடியேற்றம், சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து தமிழ் பிரதேசங்களில் வைக்கின்ற இவ்வாறான ஒரு செயற்பாடு வந்து காலங்காலமாக இது வந்து கிவுலோயா திட்டம் வந்து கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டு திரும்ப இந்த அரசாங்கம் வரவு சில திட்டத்திலே அதுக்கான நிதிகளை ஒதுக்கி வைக்கப்பட்டு இந்த திட்டம் வந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து தமிழ் பிரதேசத்துக்கு தேவையா? தமிழ் பிரதேசத்துக்குள்ள சிங்கள குடியேற்றம் வருவதனால் தமிழ் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள்? என்ன சொன்னால் அது இப்போ முதல்ல இங்கே சிங்களம் இந்த புத்தர் சிலையை வச்சு சரியான ஆர்ப்பாட்டங்கள் செய்து சரியான செயல்பாட்டு கொண்டு. ஆனால் எங்களுக்கு என்ன சொன்னால் எங்களோட அமைச்சர் மறைஞ்சு எங்களோட பாராளுமன்றத்துக்கு போன அவையல் தான் இதுகளுக்கெல்லாம் தீர்வு, எங்களோட மக்களுக்கான தீர்வு அவையை காட்டும். அவை அரசியல் நோக்கம் தங்களோட வீட்டு தங்களோட உழைப்பு சம்மந்தமாக தான் அது செயற்படுத்தி கொண்டு. அவைகள் நினைச்சா இதுகளை மக்களுக்கு இதுகளெல்லாம் தீர்வு எடுத்து கொடுக்கலாம். தங்கள் தமிழ் பிரதேசத்தில் இந்த ஒரு சிங்கள மயமும் ஆக்கலை தமிழருக்குரிய இடம், தமிழற்ற இடம். தமிழற்ற இடத்துல அவர் சிங்கள உரிய இடம் எங்கிட்ட நாங்களாக இட்ட போகிறோம். எங்கள்கிட்ட கட்சி இடம் எங்களுக்கு அமைச்சர் மேலே அவை தந்திரி அவரோட நாங்கள் தைக்கலாம். நாங்கள் சும்மா நாங்கள் இப்படி உங்களோட காட்சி போன வரை எங்களுக்கு அவை தான் இதுக்கான முடிவெடுத்து தரணும். மக்கள் இவ்வளோ ஏற்பாட்டாங்க செய்ய இவ்வளோ போலீஸ்காரன் இவ்வளோ அட்டப்படுத்தின இதற்கான முடிவெடுத்து எடுக்கல. இன்றைக்கு எங்களுக்கு மக்களை வாங்க கொண்டு ஒரு பக்கம் மக்களை ஒரு போராட்டம்னா மக்களை எடுக்கின ஒரு தலைவர் மேலே எடுப்பின எம்பி மேலே எடுப்பின வந்து போராட்டம் திரும்ப பாராளுமன்றத்தில் போய் பேச வைக்கும். அதை பேச மக்கள் தான் இதால் பாதிக்கப்படுறது. அவை தாங்களோட உழைப்பு நோக்கத்தோட ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியலை தாங்கள் வளர்த்து கொண்டு போய் தாங்கள் நல்ல எங்களுக்கு நல்ல மாதிரி இருக்காதப்பின அப்புறம் அங்கே அந்த வளம் ஒரு வழங்காதப்பின இதுக்கு ஒரு அரசியல் வயதில் இதுக்கான முடிவு எடுத்துரும். இப்போ தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கான முடிவுகள் தமிழ் மக்களுக்கான எந்த பிரச்சனைக்குரிய முடிவுகளை இதுவரைக்கும் கண்டு இருக்கிறாங்க? அவங்க இதை பற்றி கதைக்கிறாங்களா? இப்போ நாங்கள் அதுக்கு வந்து நோமலாக எடுத்துக்கூட எங்களோட கொடியான் சந்தையில் இவ்வளோ பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டு இருக்குது. எங்களை சொந்த அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி எங்களோட கேட்க எங்களோட கூட்டம் பண்ணால் எங்களோட வாங்க இப்போ திரும்ப எம்பிபினை வளம் போய் எம்பிபினை வளங்க வைப்பான். அப்போ சொன்னால் இந்த ஒரு அரசியல்வாதி இவனையும் நம்பக்கூடிய மாதிரி நாங்கள் நம்பி நடக்கலாது. நாங்கள் எங்களோட தனி வழிக்கலாம் நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் தனிமை போராட்டம் மாதிரி நாங்கள் தனியாக தாங்கள் எங்களுக்கு வந்தால் எங்களோட பிரச்சனையை நாங்கள் தான் தீர்க்க வேண்டிய கட்டத்தில் நாங்கள் எந்த ஒரு தரையும் நம்பலாம். இப்போ நீங்கள் சொல்லுவது சரியான ஒரு விடயமாக கருதப்படுகின்ற. ஏனென்றால் மக்களுடைய மனநிலையில் அவ்வாறு காணப்படுது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு எங்களுக்கான ஒரு தலைவர் இல்லை, எங்களுக்கான நாங்கள் அனுப்பி வைத்த உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க, எம்பிமாராக்கள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு பிளவு நிலை காணப்படுகிறது. இப்போ அண்மையில் பாராளுமன்ற தலைவர் பதவியிலிருந்து சிறிதரன் அவர்கள் நீக்கப்பட்டு சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்போ இதையே ஒரு கொண்டாட்டமாக சாணக்கியன் அவர்களை கொண்டாடி மாலை போட்டு வரவேற்கப்பட்ட ஒரு காட்சியோட காட்டப்பட்டிருந்தது. இப்போ இதெல்லாம் இந்த கட்சிக்குள்ளே இவ்வாறான பிளவுகள் இருக்கும்போது இவர்கள் இவ்வாறு தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பார்கள். இவையால் எந்த ஒரு அரசியல் இவ்வளோ காலமும் லஞ்சம் ஊழலுக்கான அடிப்படையில் தங்கட சந்ததிகளையும் தங்கட பரம்பரையும் தான் எங்களோட அரசியல் நாங்கள் உலகத்துக்கு நம்பி கூட்டமைப்பு பண்ணோம். இப்போ கூட்டமைப்பில் இருந்த 3 பேரும் ஒரு கட்சிக்கெலாம் பிரிஞ்சாங்க. தமிழன் தனக்கு ஒவ்வொரு பிரிஞ்சு தமிழனுக்கு கண்ட எந்த ஒரு பலமும் தமிழனுக்கு இல்லை, எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்கு. இப்போ இது ஒரு சும்மா எங்களுக்கு ஒரு போலியான வாழ்க்கை கட்சிக்காரெல்லாம் ஒரு போலியாக தான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இதை ஒரு அளவிந்த ஒரு ஆதரவு அதான் நான் சொல்லுவேன். மக்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்கு அதிக அளவான பிரச்சனைகள் இப்போ இந்த வருடம் தொடங்கினதுலேருந்து எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அது உண்மை. இப்போ தைப்பொங்கல் விழாவாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான உலகக்கோப்பை வருகை, சுதந்திர தினம், இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு போக்கில் தான் போய்கொண்டு இருக்குது. அந்த உலகக்கோப்பை யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டதின் டைமில் அந்த நேரத்தில் சிங்கள நடனம் அங்கே பிரதிபலிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இப்போ அதை நாங்கள் பெருசாக என்ன சொல்லுவோம், ஒரு கலாச்சார இது. இப்போ யாழ்ப்பாணத்தில் அந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாண கலாச்சாரம் தான் இங்கே முன்னிலைப்படுத்த வேணும். அதுதான் இயற்கை. சரியோ, அதை
இங்கே வந்து இங்கே அந்த விழாவை நெறிப்படுத்தின அவர் வந்து அதை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி இருக்க வேணும். அவர் இப்போ எங்கட கலாச்சார இது காவடி ஆட்டம், கோலாட்டம், எங்களுக்குன்ற ஒரு இது இருக்குது தானே, யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு தனி ஒரு இது இருக்குது. அப்போ அதைத்தான் அவர் அதுக்குள்ளே உள்நச்சிருக்கணும். அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து அவற்றை பிளவாடு அது அங்கத்தானே கொண்டு வந்து அதுகள் பிளதானே. இப்போ நாங்கள் போய் அங்கே நின்று காவடி ஆடே இல்லாது விஜய் ரெண்டு இல்லை நினைப்பாங்க. கொழும்புல நின்று நாங்கள் காவடி ஆடினா விஜய் ரெண்டு நினைப்பாங்க. அதே மாதிரி இப்போ அந்த இதில் இங்கே யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு கேட்டால் அதில் இல்லைன்னு அந்த நடனம் அங்கத்தே இதுக்கு ஓகே ஓகே இங்கே அது பெருசாக ஒருத்தர் ரசிக்கிற மாதிரியும் இல்லை வீணாக கொண்டு வந்து பூத்துப்படுது. வைவோஸாக கொண்டு வந்து எங்கடைக்குள்ளே பூத்துப்படுது விரும்பி நாங்களே இருக்கே இல்லை. வைவோஸாக இப்போ நாங்கள் விரும்பி போய் எங்கள் இடத்துல நாங்கள் விரும்பி பார்க்குறோம் என்ன காவடி, கோலாட்டம், கும்பி ஆட்டம், அப்படி அதுகள் தான். சரி, அப்போ எங்களோட கலாச்சாரம் அது. அப்போ அதைத்தான் இங்கே முன்னிலைப்படுத்தணுமே தவிர அதை ரசிக்கிறதுக்கு ஒரு தினம் இல்லை. அது சும்மா கொண்டு வந்து போடுறணும், அது தேவையில்லை. அது வந்து அந்த இதை ஒருங்கிணைச்ச ஆள் வந்து அதை சரியாக செய்திருக்கவும். சரி, அங்கே போடுறத இங்கே போடுறத அங்கே அது உண்மையிலேயே அது இப்போ சுதந்திர தினத்துக்குமே அவ்வாறான ஒரு நடனம் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த சுதந்திர தினம் கூறும்போது தமிழாக்கள மனம் வந்து இந்த மனம் ஒரு கவலை நிலையை அடையுது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கவில்லை. அவர்கள் இப்போ பாதையால் நடந்து போகிறாங்கன்றதுக்காக அவர்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றதுதான் ஒரு காரணம். அப்போ அதனால தான் கரிநாள் என்ற ஒரு போராட்டத்தை வந்து அவங்க நினைத்துறாங்க. கரிநாள் என்ற நினைவை வந்து அவங்க நினைவு கொள்கிறாங்க. இந்த கரிநாள் அனுஷ்டிக்கும் போது அண்மையில் கிளிநொச்சியில் அனுஷ்டிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மட்டக்களப்பில் போராட்டங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. போலீஸினுடைய எந்த அரசாங்கம் வந்தாலும் போலீஸினுடைய தமிழருக்கான அடாவடித்தனம் வந்து நீடித்து கொண்டே போகிறேன். இது ஏன்? அதான் என்ன சொல்லுங்க பாப்பம். அது உண்மை. அது இப்போ எல்லாருக்குமே கண்கூடா தெரியுது. சரியோ, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது இப்போ இதைத்தான் நான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனைனா எங்களுக்கு ஒரு சட்டம், வேறு ஆக்கள் மற்ற ஆக்களுக்கு ஒரு சட்டம். பேச்சளவில் சொல்லினோம் எல்லாம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே சட்டம், எல்லாரும் ஒரே மாதிரி என்று சொல்லினோம். ஆனால் நடைமுறையிலே அது இல்லை. அதாவது ஒரு பௌத்தர் என்று சொன்னால் அவருக்கு கதிரை போடுபடுது, இருத்துப்படுது, அவருக்கு உரிய மரியாதை கொடுப்படுது. எங்கட ஒரு இந்து குருமார் ஒரு பெரிய ஒரு ஆள் என்று சொன்னால், வேலன் சுவாமி அப்படி ஒரு பெரிய ஆள்னு சொன்னால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருக்கு அங்கே கொடுக்கப்படையில்லை. அப்போ ஆனால் வெளியால் சொல்லப்படுது எல்லாம் உண்டு, நாங்கள் சம உரிமை, அங்கே வேற்றுமை உண்டு இல்லைன்னு சொல்லப்படுது. இங்கே நடைமுறை வேறு மாதிரி போய்கொண்டு கதை அளவில் மட்டும்தான் அப்படி இருக்கே ஒழிய மற்றும்படி புறம்புறம்பாக தான் அவைக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், அப்படி தான் வெளியால் போய் கொண்டிருக்கு. ஆனால் கதை கேட்க மாத்திரம் எல்லாம் உண்டு, நாங்கள் அங்காலே உண்டும், எல்லாரையும் ஒரே இதெல்லாம் நாங்கள் தண்டுறோம். அவைக்கு ஒரு சட்டம், இவைக்கு ஒரு சட்டம் இல்லைன்னு. ஆனால் பின்பக்கத்தால் அவைக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம் தான் போய் கொண்டிருக்கு. ஏன்டா விளங்குது இல்லை உங்களுக்கு. அவை என்று சொன்னால் அவைக்கு கதிரை போடுபடுது, அவைக்கு இதண்ணுப்படுது, எங்கடையாக்களை குளரில் பிடிச்சி தூக்கி ஏற்றுப்படுது. இப்போ இதற்கு என்ன காரணமாக இருக்கட்டும், வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது தமிழ் மக்களுக்கு அது செய்வோம், தமிழ் மக்களுக்கு அது செய்வோம், அரசியல் கைதிகளை விடுவிப்போம், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம், இந்த தமிழ் மக்களை பயன்படுத்தி அவர்களுடைய பிரச்சாரங்களை செய்கிறார்கள், வாக்குகளை பெறுகிறார்கள். பிறகு வெற்றி பெற்ற பிறகு தமிழ் பிரதேசங்களுக்கு வாரதும் இப்படி பொங்கல் நிகழ்வுகளை கனவு கொடுற அப்படி செய்கிற இப்படி இவ்வாறான இது செய்யக்குள்ள எங்கே பிரச்சனை இருக்குதுன்ட்டு நீங்கள் உணர்றீங்க. ஏன்னாண்டா இங்கே தமிழ் அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, தமிழ் மக்களும் அதை உணர்றாங்க. அப்போ இங்கே எங்கே தான் பிரச்சனை இருக்குது? இந்த இவ்வாறான தமிழ் மக்களுக்கான பிரச்சனை எங்கே தான் தீர்க்கப்படும்? தமிழ் மக்கள் சரியத்தான் செய்யணும். இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி ஒருத்தருக்கு போட்டி இல்லைச்சோ. சைக்கிள் போனால் மற்றது போகாது, அவர் ஒன்று சொன்னால் அதுக்கு எதிராக மற்றவர், அப்படி ஒரு போட்டி இருக்குது. அது இல்லாமல் போகணும். அது இல்லாமல் போனால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்தால் தான் இதுக்கு பிடிக்கும் இல்லை. எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும். அதாவது வந்து தமிழ் மக்களுக்குள்ளே தமிழ்
மக்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் இப்பவும் ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரியாக்கள் அவை ஒரு ஒற்று குடைக்குள்ள ஒற்றுமித்த நிலப்பாட்டுக்கு வரும். ஒரு ஆள் இங்கே இழுக்க, ஒரு ஆள் அங்கே இழுக்க. இது என்ன சூழ்ச்சிகளாயும் இருக்கலாமோ தெரியாண்ட ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இப்போ அங்கால காசுகளை கொடுத்துக்கிறது, அப்படி கதை இப்படி கதை அப்படித்தான் நடந்துன்னு இருக்கு. அப்படியான சிக்கல்களாயும் இருக்கலாம். தமிழ் இப்போ காலங்காலமாக பார்க்க போனோம்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கான பிரச்சனையை தமிழ் மக்கள் உணர்ந்துட்டாங்க. அவர்களுக்கான வழிகளையும் அவங்க கண்டுட்டாங்க. ஆனால் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் தான் ஒற்றுமையின்மையால் இருக்கிறாங்க. இப்போ இந்த தமிழ் கட்சிகள் எப்போ தான் ஒன்றிணையும், இப்போ தான் இவர் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கப்படும் என்று நினைக்கிறீங்க? என்னடா இப்போ உதாரணத்துக்கு அண்மையில் வந்து கிவிலோயா திட்டம் தான் அதிகளவாக பேசு பொருளாக காணப்படுது. அதுக்கான போராட்டமும் வவுனியாவில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கான போராட்டம் இப்போ ஒரு போராட்டம் தமிழ் மக்கள் நடத்துகிறாங்கன்னு சொன்னால், தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நடத்துனா அதுக்கு வலுவான ஒரு வலு கிடைக்கணும் சொன்னால் அதுக்கு எல்லோருமே ஒன்றாக இணைய வேண்டும். எல்லாரும் ஒன்றாக இணைந்தால் தான் அது செய்ய முடியும். அப்போ அதுலேயும் கூட இப்போ நீங்கள் வந்தால் நான் வர மாட்டேன், அவ்வாறான சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்போ தான் இந்த தமிழ் மக்களுக்கு தீர்த்து போகும்? இது வந்து உண்மையில் ஒரு கடினமான கேள்வி. ஏன்னு சொன்னால் எங்களோட அந்த காலம் தொட்டு எங்களோட தமிழ் மக்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒற்றுமை என்றது குறைவு, சரியான குறைவு. ஒற்றுமை இல்லை. அதாவது வந்து ஒரு ஆள் ஒரு பக்கம் இழுத்தா ஒரு ஆள் மற்ற பக்கம் இழுக்கிறது. நான் பெருசோ நீ பெருசோ அப்படி ஒரு பிரச்சனை. அது எங்கே என்னென்று திருத்துறதோ எனக்குண்டா தெரியாமல் கிடக்குது. ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விமோச்சனம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். அவைகளுக்குமே தெரியும். அவை என்னத்துக்கு ஆண்டி அப்படி செயல்படணும்ன்றது அவைக்கு தான் தெரியும். அவைக்கு தான் தெரியும். இப்போ இந்த கிவிலோய திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எங்களோட தமிழ் பிரதேசத்தில் வந்து சிங்கள குடியேற்றங்கள் வருவதை வந்து தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயமா அமையுமா, இல்லை அது வந்து எவ்வாறான ஒரு விடயமாக அமையும் சிங்கள குடியேற்றம் வந்து தமிழ் பிரதேசத்துக்குள்ளே வரும்போது? அது இப்போ இன்னொரு திட்டம் கொண்டு வந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இப்போ அரசாங்கம் வந்து சொன்னால் ஒரு திட்டங்கள் போடுவினோம், அந்த திட்டங்களை கொண்டறிவினோம். அதை மற்றவையில் திணிக்கக்கூடாது. பாருங்க, அதை எங்களுடைய ஆக்களையும் கூப்பிட்டு இப்படி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது, எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும், மற்ற பெரிய ஆக்கள் எல்லாம் இருக்கணும், அவையையும் கூப்பிட்டு இப்படி ஒரு திட்டம் உண்டு, நல்ல திட்டம், இதை செய்வோம். அது அப்படி இல்லையா? அவை அங்கே எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டு டப்பாண்டு கொண்டு வந்து செய்யணுமே ஒழிய ஒரு கலந்தாலோசினா ஒன்றும் இல்லை. எங்களோட பாராளுமன்ற ஆக்களை கூப்பிடுவோணும், பாராளுமன்றத்தில் கதைக்கணும், இப்படி ஒரு நல்ல திட்டம் இருக்குது, இது தண்ணியை கொண்டு போகிறோம், இதால் உங்களுக்கு இவ்வளோ நன்மை இருக்குது, இப்படி தான் இது நடைமுறைன்றது ஒரு விளக்கம் ஒன்றும் இல்லை. அங்கே கதைச்சாச்சு, கொழும்பில் கதைச்சாச்சு, ரைட் ஓகே இது இந்த திட்டம் ரைட் நடைமுறைப்படுத்துன்னு சொன்னால் கொண்டு ஒரு ஆளில் திணிப்படுகிறது. சரியா? நாங்கள் மனம் வந்து வரட்டும், நாங்கள் மனம் வந்து எத்தனையோ இதுகள் கேட்குறோம். இங்கே தண்ணி இல்லை, அது இது ரெண்டு எல்லாம் கேட்குறோம். இந்த 2 நம்பர் தண்ணியை இங்கே கொண்டுடலாம், இங்கே எத்தனையோ பேர் தண்ணி இல்லாமல் இருக்கணும், அதை கொண்டாடணும். இல்லை 2 நம்பரத்துலேருந்து குளம் இங்கே எத்தனையோ இவ்வளோ காலமாக பைப்புகள் எல்லாம் தாட்டபடி கிடக்குது. உங்கள் ரோட்டாக பைப்புகள் எல்லாம் தாட்டபடி எத்தனையோ ஜனம் தண்ணி இல்லாமல் எங்கெங்கேயோ எல்லாம் அலைஞ்சு கொண்டு திரியுது. அந்த தண்ணி இன்னும் இங்கால வந்து சேரையில் எத்தனை வரையும் அலந்தம்பதிகள் அங்கே எத்தனையோ 80 அதுக்கு முதல் போட்ட திட்டம் இன்னும் நிறைவேற்றல. பெரிய டேங்குகள் எல்லாம் கட்டி இருக்குது, பைப்புகள் எல்லாம் தாட்டிருக்கு, நிலத்துக்கு தாட்டபடி இருக்குது, இன்னும் அந்த தண்ணி வேறே இல்லை. அதை கொண்டுடலாமே, அது முக்கியமான சாமான், அதை கொண்டுடலாமே. ஏன் இது தேவையில்லையே? எவ்வளோ பைப்புகள் எல்லாம் ரோட்டு வழியெல்லாம் தாட்டபடி கிடக்கு. அலன் தம்பதிகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வந்து எத்தனை ஆமாண்டு பைப்புகள் எல்லாம் கிடந்து உக்குது. இந்த இல்லை எவ்வளோ பைப்புகள் எல்லாம் கிடந்து எல்லாம் போட்டு தண்ணி இல்லை, சும்மா செய்து விட்டு கிடக்கு. அதை கொண்டாடக்கு பாருங்க. ஏன் சும்மா இல்லாமல் இவ்வளவு கோடியை இவ்வளவு சனம் எல்லாம் கஷ்டப்படுகுது, பொருளாதார நெருக்கடியில் நிற்கிது, அங்கே புயல் அடித்து எல்லாம் இது அந்த இந்த செலவை அந்த அதுகளுக்கு கொடுக்கலாமே. முதல் இங்கே தண்ணி இல்லாதவர்களுக்கு தண்ணியை கொண்டு வாங்கணும். 2 மணி தண்ணியை கொண்டாடுறீர்கள், அந்த வேறு எங்கேயோ இடத்துலேருந்து கொண்டாடுறீங்க, ஒன்றா தண்ணி இன்னும் வந்து சேரையில்.
சும்மா அங்கே கிடக்கிறத இங்கே கொண்டு போகிறோன்ட்டு நிற்கிறீர்கள். காடுகளை வெட்டி அதுகளை வெட்டி இதுகளை வெட்டி செலவு எவ்வளோ எத்தனை மில்லியனா? அது ஒரு அபிவிருத்தி இதுக்கு போடலாம் தானே, நல்ல விஷயத்துக்கு போடலாம் தானே. இப்போ அது வந்து என்ன செய்கிற ஒரு காட்டுக்கால வந்து என்ன பிரிவினமப்பா? காடு அழிக்கப்படுது, இயற்கை அழிக்கப்படுது, அதுக்கால வாரதால் ஒரு பிரயோசனமும் இல்லை, சனம் இல்லை. இங்கே எத்தனையோ உலக காலமாக எத்தனையோ வரியமாக தண்ணி பைப்புகள் எல்லாம் தாட்டுகளுக்கு அதுக்கு ஒரு முதல் ஒழுங்க செய்யுங்க. இப்போ இதிலேருந்து ஒன்று நாங்கள் விளங்கி கொள்ள என்னென்றாலும் எங்களை விருப்பம் இல்லாமல் எங்களை ஒன்றை திணிக்கக்கூடாது. விளங்கிச்சோம் நாங்கள் அப்படின்டா இது பார்க்க நல்லபடியாக விளங்கு எங்களுக்கு திணிவடுகு. அதுதான் இப்போ இந்த ஒரு காரணம் தான் என்னென்னா, இப்போ தெற்கில் வந்து அங்கே வந்து சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள தலைமைத்துவங்கள் சேர்ந்து அந்த முடிவை எடுத்துக்கொண்டு இங்கே தமிழ் பிரதேசத்துக்கு வந்து அதை செயற்படுத்தும் போது அப்போ அங்கே தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இல்லை தான், அங்கே இல்லை. அப்போ அவர்கள் கரிநாளாக அனுஷ்டிப்பதில் எந்த தவறும் இல்லை தானே? தவறும் இல்லையோ ஏன்னு சொன்னால் நீங்களே முடிவெடுக்கிறேன், நீங்களே தன்றியல், நீங்களே கொண்டு வந்து வைபோசாங்கிற தலையில் இதைத்தான் அப்பா சும்மான்னு சொன்னால் நாங்கள் சுமந்து கொண்டு நிற்க வேண்டியான். இதுதான் சாமான், இதை தலையில் வை, அப்படியே வச்சு கொண்டு நில்லண்டா வச்சு கொண்டு நிற்க வேண்டிய. இந்த இலங்கையில் வந்து தற்போது வந்து சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அது வந்து தமிழருக்கு ஒரு கரிநாள். இந்த சுதந்திர தினத்தில் இந்த நாட்டில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? ஒரு தமிழா தமிழ் பிரதேசத்தில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் எனக்கு அந்த சுதந்திரம் இல்லை. நான் பிள்ளைகளை பிடிச்சதுலேருந்து நான் துன்பத்தை தான் நான் வச்சு கொண்டு வரேன். எனக்கு பிள்ளைகள் 5 பிள்ளைகளை 3 தான் மிச்சம். ஆமி கொண்டு போய் ரவுண்டப்பில் பிடிச்சி அந்த 96 மாதம் 3ஆம் தேதி ஒரு வருஷத்தால் இருக்கன்னு சொன்னவியல் விடுறமண்டு அது விட இல்லை. அதில் நான் இப்போ இந்த பிள்ளை இருக்கிறான் என்று சொல்லி இந்த இடத்துலையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு வீடுகளும் இல்லை, நான் ஓட்ட வீட்டுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இரவு படுக்கைக்கு மட்டும்தான் வீட்டை போவேன், மற்றபடி சந்தையெல்லாம் இருக்கிறேன். அப்படி எனக்கு எங்கே இருந்தாலும் இந்த அனுராயா உதவி செய்கிறாருன்ற மாதிரி நான் நம்புகிறேன். நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அரசாங்கத்தால் இந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. சந்தையில் நானே உழைச்சி நானே சாப்பிட்றேன். ஒரு சில பேர் நீ இந்த இறப்பு சிலவுக்கு நீ சேர்த்து வச்சுக்கணும் கேட்கணும். நான் அதுக்கும் இல்லை, நான் சேர்க்கையில் இந்த சாப்பாட்டோடையே போகுதுன்னு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அப்படி எனக்கு அனுராகியா இந்த உதவியை செய்து தரணும். 2017 இந்த பிள்ளை இருக்கண்ட மாதிரி அறிஞ்ச நான், அந்த பிள்ளை இருக்குது அம்மா, உங்களையே அம்மாண்ட சொல்ல மாட்டுது, ஏன் தம்பி அப்படி சொல்கிறீர்கள், அவருக்கு மூலியா அந்த நிலையில் இருக்கம்மா, அவருக்கு உங்கள்கிட்ட வந்தாலும் உங்களை அம்மாண்டு தெரியாத அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க என்று சொல்லி சொன்னாங்க. அனுராகியா அந்த உதவியை செய்து வந்தால் எனக்கும் வயசு 75 ஆகுது. அப்போ நான் இந்த பிள்ளை 30 வருஷம் ஆச்சுது வருமண்டு எதிர்பார்த்தோண்டு இருக்கிறேன். பிள்ளை எனக்கு அந்த உதவியை அனுராகியா செய்து தர வேணுமென்று கேட்குறேன். இப்போ எங்களோட நாட்டில் வர அரசியல் தலைவர்கள், எங்களோட நாட்டை ஆளுற ஜனாதிபதியாக்கள், இவங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும்போது நிறைய கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அதில் தமிழ் பிரதேசங்களில் அவங்களோட வாக்குகளை பெறுறதுக்காக, அந்த வாக்குகளை பெற்று தான் வெற்றி பெறுமன்றது காரணத்துக்காக முக்கியமாக சில கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. அந்த கோரிக்கைகளின்படி அவர்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்போம், இனி அப்படியான விடயங்களை வந்து சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுறாங்க. பெற்றதுக்கு பிறகு அவங்க கொடுத்த அந்த கோரிக்கைகளை வந்து அவங்க நிறைவேற்றது இல்லை. இப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவரும் இந்த ஜனாதிபதி இந்த வேட்பாளராக இருந்த போது இவர் இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்து தான் வந்தார். அவர் இதுவரைக்குமே அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. அப்போ நீங்கள் இந்த நம்பிக்கையில் அவர் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார், தமிழ் மக்களுக்கு அரசியல் கைதுகளை விடுவிப்பார், தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று நம்புறீங்கள்? அவர் செய்கிறத பார்த்தால் இங்கே யாழ்ப்பாணம் எல்லாம் வந்தால் நல்ல உதவிகள் செய்கிற மாதிரி தான் நான் அறிஞ்சேன். நான் அந்த இடத்துக்கு போயில ஆக்கள் சொல்லினோம், இல்லை அவர் நல்லதான் செய்கிறாருன்னு சொல்லினோம். அதுக்காண்டி தான் நான் அந்த பிள்ளையும் விடுவாருன்னு எதிர்பார்த்தோண்டு இருக்கிறேன். எனக்கு 30 வருஷம் அந்த தீப்பனை இல்லாத 5 பிள்ளைகளும் இருக்குது, அதுக்காவது உதவிகள் செய்ய வேணும் என்று அவரை கேட்குறேன் நான்.
உங்களுக்கு உங்களோட மகன் இருக்கிறாருன்னு யார் சொன்னா? அது எங்கே இருக்கிறாருன்னு சொன்னா? இருக்குன்னு சொல்லல அதுக்குள்ளே போகிற வார ஆக்கள்லாம் சொன்னால் யார் சொன்னண்டு இல்லை அதுக்கு சாப்பாடு கொடுக்க போகிற ஆக்கள்லாம் அப்படி சொன்னதாக அறிஞ்சனான். அது இப்போ அந்த ஆக்கள் இங்கே ரெண்டுமே தெரியாது, வெளிநாடு போச்சுனமோ இல்லை உள்நாட்டில் இருக்கிறோமன்றதும் பற்றி தெரியாது. 17ஆம் ஆண்டு சொல்லிச்சினம், அம்மா நீங்கள் இதை கதைச்சால் ஆக்கள் மாற்றி போடுவாங்க இடத்தை, நீங்கள் இதை பற்றி கதையாதீங்க இப்போ சொன்ன விடுவாங்கள்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறேன் காய்ச்சவங்க? இதில் தான் இருக்கிறோம், ஆனால் அந்த இடமாண்டு சொல்லல. ஓ, அந்த இடத்தை சொல்லல. இடத்தை சொன்னால் நான் நேரடியாக போடுவோம், இடத்தை சொல்லல. தமிழ் மக்கள் வந்து ஒவ்வொரு சுதந்திர தினத்தையும் கரிநாளாக கொண்டாடுறாங்க, சரியா? ஆனால் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சுதந்திரமாக விடுவோம்னு சொல்லுது. அப்போ தமிழ் மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கக்குள்ள தமிழ் தலைவர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் கூட தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக தெரியவில்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அது தெரியல. எல்லாரும் சொல்லி அந்த சிறு குற்றங்கள் செய்த கைதிகளை விட்டதாம் அப்படி ஒன்று சொல்லினோம். அப்போ நாங்கள் அதை நேரடியாகவும் காண இல்லை, இனி அதை விட்டதாகவும் எனக்கு தெரியாது. ஆக்கள் சொல்லினோம் கைதிகளை விட்டுருக்கு நியூஸில் சொன்னது என்ன தான் சொல்கிறாங்களோ, நாங்கள் நேரடியாக பார்க்கல. உலகக்கிண்ண போட்டிகள் வந்து இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கு. T20 போட்டிகள், கிரிக்கெட். இந்த உலகக்கிண்ணம் வந்து இலங்கையில் இருக்க அனைத்து மாவட்டங்களுக்குமே கொண்டு செல்லப்பட்டது. அதில் யாழ்ப்பாணத்துக்குமே கொண்டு வந்தவங்க. இந்த யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்ததில் யாழ் மாவட்ட செயலகத்தில் வந்து இந்த உலகக்கிண்ணம் வைத்து பிரம்மாண்டமாக அதுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த வரவேற்பில் வந்து சிங்கள நடனங்கள் வந்து முக்கியத்துவப்பட்டிருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தமிழ் மனிதனா? தமிழ் வந்து இல்லை, நாங்கள் தமிழாக்கள் தமிழனாக இருக்கிறவன் அதை செய்ய மாட்டான். அதோட தமிழ் தெரியாக்கள் அவங்களோட சேர்ந்து நிற்பாங்களோ அவங்க செய்வாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுடைய தமிழ் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நாங்கள் யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்ட ஆக்கள். எங்களுக்கு வந்து தமிழாக்களுக்குன்ற ஒரு ஒழுங்கான ஒரு அரசியல் அமைப்பு வந்து இன்னுமே கிடைக்கப்பெறலை. அப்படி இருக்கும்போது தமிழாக்களே இப்படி தமிழாக்களுக்கு எதிரான இவ்வாறான செயற்பாடுகளை செய்யும்போது இதை ஒரு தமிழனா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நாங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோம்னு இப்போ அதான் தமிழாக்கள் தமிழனாக இருக்கிறவன் தமிழனாக இருக்கிறான், அவையோட சேர்ந்து சிங்கள ஆக்கள் அவையோட சேர்ந்து நிற்கிறவன் அரிவாசி பேர் ஒட்டுக்குழுவல் மாதிரி அப்படி அவையை பிரித்து காட்டுவாங்க, அதுதான் எங்களுக்கு தெரியும். என்ன இந்த உலகக்கிண்ணம் வந்து நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் வந்து கொண்டு போனவங்க, அங்கே இருந்து அந்த கிண்ணம் வந்து வெளியேற்றப்பட்டிருந்தது. அங்கே வந்து காட்சிப்படுத்த இயலாதுன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்குன்னு சில ஒழுக்குமுறைகள் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக சொல்ல போன மாட்டேன், அங்கே வந்து யாராக இருந்தாலுமே, அதாவது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க ஜனாதிபதியாக இருந்தாலுமே எல்லோருக்குமே அந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும் என்ற ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த முறையில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலில் இருக்கிற அந்த கோயில் வந்து கப்பு வந்து வெளியேற்றப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து புலதான், அது புலதான். வேண்டாம் எங்களை ஆக்கள் அதை செய்ய இல்லை, விட செய்ய இல்லை, அதை தான் புளியாண்டா நாங்கள் சொல்லுவோம். அம்மா நன்றி ஐயா. நன்றி.